ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது, நான் மளிகை ஜாமான் வாங்க போயிருந்தப்போ ஒவ்வொரு விலையும் கம்பேர் பண்ணேன். அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே ஒரு ஒரு ப்ராடக்ட் நிறைய பிராண்டு இருக்கும் இல்லைங்களா, அப்படி நிறைய பிராண்டு அது ஆஃபர் ரேட்டில் இருக்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணேன். நான் அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ தூரம் யோசித்து பண்ணுனா நம்ம காசு நிறைய மிச்சம் பண்ணலாம். ஸ்மார்ட் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம காசு எவ்வளோ மிச்சமாகுங்கிறதுக்கு வெறும் 3 ப்ராடக்டை எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். இது ஃபஸ்ட்டு கிஃபி இந்த 2 பேக்கும் சேர்ந்து ஒரு பேக் பார்த்துக்கோங்க 900 ml, சரிங்களா. அது மாதிரி 2 பேக்கு 900 ml சேர்ந்து எனக்கு பாருங்கள் தெரியுதா, 229 ஒரு செட்டு அப்படின்னு போட்டிருப்பாருங்க. 229 ஜிபி லிக்விடு, சரிங்களா. ஆனால் அங்கே 239ன்னு இருந்தது. ஆனால் நம்ம ரெகுலராக இது தெரியுதா உங்களுக்கு, 239 ருபீஸுன்னு இருந்தது ஒரு செட்டு. நம்ம ரெகுலராக வாங்கிறதுனால 229 அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போட்டிருந்தாங்க. அதே விம் ஜெல் 125 ml அந்த சின்ன பேக்கெட்டுங்களா ஒரு பீஸு, அது 23 ருபீஸு. அமேசானில் பார்த்தாலும் அதுதான் ரேட்டு இருந்துச்சு. அப்போது அந்த இங்கே லோக்கலில் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் அந்த சின்ன பேக் 125 ml ஒரு பீஸ் 23 ருபீஸ் தான் இருக்குது. அமேசான்லேயும் அதுதான் ரேட்டு. இந்த 23 ருபீஸை நான் 1800 mlக்கு நான் கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு 229 ருபீஸ் வருது, சரிங்களா. அப்போ அதை எப்படி நான் கன்வெர்ட் பண்ணேன்னா 125 ml 14.4 பேக்கெட் போட்டோம்னா தான் 1800 ml நமக்கு வருது. அப்போது ஒரு பேக்கோட ரேட்டு 23 ருபீஸ்னால் 14.4 பேக் ரேட் போட்டோம்னா நமக்கு 331 ருபீஸ் வருது. நான் ஸ்மார்ட் இதில் நம்ம லோக்கல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணினது 229 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதே சின்ன பேக் வாங்கியிருந்தோம்னா 331 ருபீஸ்க்கு நம்ம வாங்கியிருப்போம், புரியுதுங்களா. சின்ன பேக் விம் பேக்கெட்டு, நம்ம சின்ன பேக்கெட்டு இப்போ 14 பேக்கெட் வாங்கியிருந்தால் தான் நம்ம 1800 mlக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அப்போ அதனுடைய ரேட் 331 ருபீஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருப்போம். இப்போது நான் ஒரே இதாக பல்காக பர்ச்சேஸ் பண்ணினதுனால எனக்கு ஒரு டிஷ்வாஷர் லிக்விட்லேயே 102 ருபீஸ் எனக்கு லாபம் கிடச்சிருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன பேக்கெட்டு நம்ம 1 போது 2 போதுன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா நம்ம 14 பேக்கெட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அப்போ 331 ருபீஸ் ஆகியிருந்திருக்கும் நமக்கு. அதுவே நம்ம சிங்கிள் டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 229 ருபீஸ்க்கு நம்ம 1800 ml பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு 102 ருபீஸ் ஒரு ப்ராடக்டில் நமக்கு மிச்சமாகுது. எனக்கு இந்த லிக்விட் எப்படியும் எனக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு எனக்கு வந்துடும். ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டு டைல்யூட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ 2 மாதத்துக்கு வந்துடும். நம்ம 2 மாதத்துக்கு 2 மாதம் 2.5 மாதத்துக்கே கூட வரும். 2.5 மாதத்துக்கு நம்ம தனித்தனியாக சின்ன பேக்கெட் வாங்கியிருந்தோம்னா நமக்கு நிறைய லாஸ் ஆகிருக்கும். இப்போ 102 ருபீஸ் எனக்கு இதில் லாபம் கிடைச்சிருக்கு. அடுத்தது இந்த ஃபேப் லிக்விட் பாருங்கள், இங்கே பாருங்கள்,
ஃபேப் லிக்விட் வந்து 425 ருபீஸ்னு அங்கே போட்டிருந்தாங்க எம்ஆர்பி. எனக்கு ஆனால் 350 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் 350 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. அதே ஃபேப்ரிக் அதே லிக்விட் வந்து அமேசானில் பார்த்தா 360 ருபீஸ்க்கு இருந்துச்சு. இதே நான் வந்து மற்ற ப்ராடக்ட் கூட நான் கம்பேர் பண்ணேன். லோக்கல் ஷாப்லேயும் வந்து நிறைய ரேட்டு தான் இருந்தது. இப்போ அமேசானில் வந்து ரின் வந்து 4 லிட்டர் பேக்கெட் 825 ருபீஸு. ஏரியல் வந்து 4 கிலோ பேக்கெட் வந்து 530 ருபீஸு. சரிங்களா. இதே ஃபேப் வந்து 1 லிட்டர் பேக்கெட்டு 94 ருபீஸு. இப்போது நான் வந்து 4 லிட்டர் பேக்கெட்டாக வாங்கும்போது எனக்கு 350 ருபீஸ் தான் ஆச்சு லோக்கல் ஷாப்பில். இதே நான் 1 லிட்டர் பேக்கெட்டு தனித்தனியாக நான் 4 லிட்டர் வாங்கியிருந்தேன்னா எனக்கு 376 ருபீஸ் செலவாயிருந்திருக்கும். சரிங்களா. அப்போ பார்க்க போனால் எனக்கு வந்து 26 ருபீஸ் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு லாபம் கிடைக்கிது. இதே வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா அதே 4 லிட்டர் பேக்கெட் வந்து எனக்கு 383 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்திருப்பேன். அப்போது எனக்கு லோக்கல் ஷாப்பில் எனக்கு ஜஸ்ட்டு 350 ருபீஸ்க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்படி நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து 33 ருபீஸ் லாஸ் ஆகிருந்திருக்கும். நான் லோக்கல் ஷாப்பில் போய் வாங்கும்போது ஜஸ்ட் 33 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இன் சிங்கிள் ப்ராடக்ட். அதே போல் அடுத்தது இந்த கேமல் பிராண்டோடைய கப் சாம்பிராணி. எப்படி நம்ம சாமி கும்பிட்றதுக்கு கடைசிக்கு செவ்வாய் வெள்ளியிலையாவது நம்ம இது கப் சாம்பிராணி பயன்படுத்துவோம். மற்ற நாட்கள் ஊதுபத்தி பயன்படுத்துறதுனால செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வந்து நம்ம கப் சாம்பிராணி பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்துகிற அந்த கப் சாம்பிராணி வந்து அமேசானில் 100 கப்ஸு 700 ருபீஸ். ஒரு பீஸ் வந்து 7 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. இதே நான் லோக்கல் ஷாப்பில் 30 கப்ஸ் வந்து 110 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதாவது ஒரு பீஸ் வந்து 3 ருபீஸ் 70 பைஸுங்கிற இதுக்கு வாங்கினேன். இப்போ அமேசானுக்கும் இதுக்குமே வந்து ஒரு பீஸுக்கு வந்து நிறைய ரேட்டு டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ பாருங்கள், இதே அமேசானில் நான் 30 பீஸ் வாங்கியிருந்தேன்னா 210 ருபீஸ் ஆகிருக்கும். இதே லோக்கலில் நான் வாங்கினது ஜஸ்ட்டு 110 ருபீஸ்க்கு. பாருங்கள், நான் பில்லை கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கேமல் கப் சாம்பிராணி 110 ருபீஸ்க்கு. என்ன டேட்டில் பாருங்கள், இந்த 5ஆந்தேதி, இந்த நேற்று போய் நான் வாங்கிட்டு வந்தது 110 ருபீஸ்க்கு. ஒரு கப் சாம்பிராணிலேயே நான் வந்து 100 ருபீஸ் நான் மிச்சம் பண்ணியிருக்கேன். இது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்மார்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம நிறைய ப்ராடக்டை ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணி பார்த்து நிறைய நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசித்து பிளான் பண்ணி வாங்கினா நம்ம பாருங்கள், ஒன்றும் இல்லை, வெறும் 3 ப்ராடக்ட்லேயே நமக்கு இத்தனை காசு மிச்சமாகும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இப்படி நம்ம பிளான் பண்ணி வாங்கினா நம்ம காசு எவ்வளோ மிச்சமாகுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்மார்ட் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் நிறைய காசை மிச்சம் பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்டியல் சேவிங்ஸ். பாய்.